இந்த ஸ்ட்ரோக் எதனால வருது, இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன, இது வராம எப்படி தடுக்கலாம், முழுக்க ஸ்ட்ரோக்கை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸ்ட்ரோக்கு தமிழ்ல பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கவாதத்துல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஐசமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்னு ஹெமரஜிக் ஸ்ட்ரோக். இந்த ஐசமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா இப்ப மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல ஒரு அடைப்பு ஏற்படுறத ஐசமிக் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க. இந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்புல ஏற்படக்கூடிய வெடிப்பை ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா விவசாய நிலம் எடுத்துக்கலாம். இந்த விவசாய நிலம்ல பொதுவாகவே தண்ணி பாய்ச்சுவாங்க. விவசாயம் ஏற்படும் பொழுது தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த லேண்ட் எல்லாமே வறண்டு போறது ஒரு விதமான ஸ்ட்ரோக். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து எக்ஸ்ட்ரீமா போகுது, அதாவது அந்த பிளாக் வந்து டப்புன்னு உடைச்சுக்கிட்டு அந்த லேண்ட் முழுக்க தண்ணி, அதாவது கொஞ்சம் வளர்ந்திருக்கக்கூடிய நெற்பயிர்கள் எல்லாமே நாசமா போயிடும்ல தண்ணியில மூழ்கிருச்சு அப்படின்னா. லைக் இதுதான் ரெண்டாவது டைப்ஸ். இதே மாதிரிதான் நம்ம மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் சீரா போயிட்டு இருந்தா மட்டும்தான் மூளை வந்து நார்மலா செயல்படும். ஒரு இடத்துல அது பிளாக் ஆச்சு அப்படின்னா மூளை வந்து டக்குன்னு அதனுடைய செயலை வந்து இழக்கும். அதுவே அந்த அடைப்பு திடீர்னு வெடிச்சு மூளை முழுக்க ரத்தங்கள்லாம் செதறிச்சு அப்படின்னா அது இன்னொரு விதமான ஒரு எஃபெக்டையும் ஏற்படுத்தும். இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா இது ரெண்டுல எந்த மாதிரி அவங்க எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, நார்மலா யாருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் ஸ்ட்ரோக் வரலாம். லைக் இதுக்கான என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒன்னு எஃப் வந்து ஃபேஸ். இப்போ நார்மலா நம்மளுடைய முகம் இப்படி இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா வாயெல்லாம் கோணிக்கும், கோணலா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃபேஸ். ஃபேஸ்ல இந்த மாதிரி யாருக்காவது வாய் கோணுச்சு அப்படின்னா இது ஸ்ட்ரோக்குக்கான முதல் சிம்டம். உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ரெண்டாவது ஏக்கு என்ன அப்படின்னா நார்மலா கை வந்து இப்படி நம்ம தூக்குவோம் இறக்குவோம் எல்லாமே பண்ணுவோம். இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா ஒரு பக்கம் கை இந்த மாதிரி போயிடும், இல்லைன்னா கையை வந்து லிஃப்ட் பண்ணவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறி தான். அடுத்தது வந்து எஸ்க்கு வந்து ஸ்பீச். இப்போ நார்மலா நான் பேசுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு புரியாது. வார்த்தைகள் வந்து என்னால பேசவே முடியல அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வந்து கொளர ஆரம்பிக்கும். அதுவும் ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம். அடுத்தது இந்த ஃபாஸ்ட்ல கடைசியா இருக்கக்கூடியது டீக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டைம். லைக் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஏற்படுது அப்படின்னா உடனே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணெயை போட்டு சுளுக்கா இருக்கும் அப்படின்னு கை காலெல்லாம் நீவி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம கண்ட கஷாயத்தெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இதை குடிச்சா சரியாயிடும், அதை குடிச்சா சரியாயிடும் சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணாம உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிட்டு போகணும். லைக் இதை வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த அவங்களுக்கு ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம்ஸ் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயாச்சு அப்படின்னா அவங்க எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கோல்டன் பீரியடை வேஸ்ட் பண்ணாம உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். லைக் அடைப்புனால ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படின்னா அது மருந்து மாத்திரைகளாலேயே சரி பண்ண முடியும். அதுவே வெடிப்புனால ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படின்னா அதை மருந்து மாத்திரைகளால சரி பண்ண முடியாது, ஆபரேட் பண்ணி தான் சரி பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால இந்த சிம்டம்ஸை பார்த்தோன்னே ஸ்ட்ரோக்கா தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கான மருந்து கொடுக்காம இந்த ரெண்டு டைப்ல எந்த ஸ்ட்ரோக்கா இருக்கும் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அது நம்மளால முடியாது, நியூராலஜிஸ்ட் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ அவங்க அது என்ன மாதிரியான ஸ்ட்ரோக் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸ்ட்ரோக் ஏன் வருது, ஸ்ட்ரோக்னா என்ன, அது எதனால வருது, லைக் என்ன மாதிரியான டைப்ஸ் எல்லாம் அதுல இருக்கு, அது வந்தா உடனே என்ன பண்ணணும், ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத இது வரைக்கும் பார்த்தோம். இந்த ஸ்ட்ரோக் வராம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வழிமுறை இருக்கு. இதுல வந்து ரெண்டு டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு பேஷண்ட் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று நான் பேஷண்ட் ஃபேக்டர். நான் பேஷண்ட் ஃபேக்டர்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னா லைக் இப்போ சில பேருக்கு ஜெனட்டிக்ஸ் மூலியமாவே ஸ்ட்ரோக் வரும். அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஸ்ட்ரோக் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வரும். இது வந்து நான் ஃபேக்டர், இதை தடுக்கவே முடியாது. அடுத்தது அவங்களுடைய ஏஜ் அதிகமாச்சு அப்படின்னா அதுல சிலருக்கு ஸ்ட்ரோக் வரும். இப்போ நம்ம ஏஜ் அதிகமா இருந்தா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் நான் பேஷண்ட் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் நம்மளால தடுக்கவே முடியாது. ஆனா பேஷண்ட் ஃபேக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளே ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் பிளட் சுகர் அப்படின்றது அதிகமா இருக்கும். நம்ம அந்த பிளட் சுகரை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர், இந்த ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ரத்த கொதிப்பு அதிகமா இருந்தாலும் கூட மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் ஆகும். பிளட் சுகரையும் பிளட் பிரஷரையும் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் வரதை ஆட்டோமேட்டிக்கா ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும்.
லைக் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா பிளட் பிரஷர், பிளட் சுகர் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஸ்ட்ரோக் வரத பிரிவென்ட் பண்ணலாம். இது எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனா நான் நீங்க சொல்ற எதுவுமே கேட்க மாட்டேன், டெய்லியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரத யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்க இதனால அஃபெக்ட் ஆவீங்க. அடுத்து என்ன அப்படின்னா, லைக் இது வரைக்கும் நான் சொன்னதை வந்து எல்லாருமே பேசியிருப்பாங்க. பேசப்படாத இன்னொரு மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் ஸ்ட்ரோக்கால அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல இருக்கும், அதை போட்டு திரும்ப 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 யோசிச்சுக்கிட்டு தன்னைத்தானே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதோட அவங்க பிரெயின், ஹார்ட் எல்லாத்தையுமே போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் 6 to 8 hours ப்ராப்பர் ஸ்லீப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பெருசா எந்த விதமான பிரச்சனையோ பாதிப்புகளோ வராது. இந்த ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாதவங்களுக்கு தான் பல விதமான பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ வாக்கிங், டெய்லி எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா டெய்லி வாக்கிங் ஒரு நாளைக்கு 30 minutes, அதாவது ஒரு வீக்குக்கு 150 minutes யாரெல்லாம் வாக்கிங் போகிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரோக்ல இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்க குடும்பத்தில் யாராவது ஸ்ட்ரோக்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை யாருக்காவது இந்த ஃபாஸ்ட் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அதுக்கான சொல்யூஷனை பாருங்க. இந்த மாதிரி பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.